ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ஜேபிசி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களுக்கு வருகிற மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஆலோசிக்க லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் சென்னை வந்தார். சென்னை கமலாலயத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பலம் மற்றும் தேர்தல் வியூகங்கள் பற்றி தலைவர்களுடன் விவாதித்தார். பின்னர் நிருபர்களிடம் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா கைது செய்யப்பட்டதால் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கும் முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றார். வரும் 8ஆம் தேதி லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஜேபிசி அமைக்க பாரதிய ஜனதா வலியுறுத்தும் என்று கூறிய சுஷ்மா, உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தொலைத்தொடர்பு கொள்கைகள் குறித்து கபில் சிபல் கூறியுள்ள கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றார். Our demand for JPC was not only on the question of Raja. There are major issues of governance. There are much larger issues for which we were demanding JPC. So our demand for JPC stands. சபரிமலையில் ஏற்பட்ட கோர விபத்துக்கு அந்த மாநில அரசின் அலட்சிய போக்கும், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என்றும் புகார் தெரிவித்த சுஷ்மா, இது தொடர்பாக பார்லிமெண்டில் பிரச்சனை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். பேட்டியின் போது பங்காரு லட்சுமணன், பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், டி ராஜா ஆகியோர் உடனிருந்தனர்.